புங்குடுதீவு வித்தியா கொலை வழக்கின் மரண தண்டனை கைது உயிர் மாய்ப்பு. யாழ் சிறைக்குள் சம்பவம். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி வித்தியா கொலை வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்ட மரண தண்டனை கைதியொருவர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்குள் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பூபாலசிங்கம் ஜெயக்குமார் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த குற்றவாளிகளுக்கு ஏற்கனவே யாழ்ப்பாணம் உச்ச நீதிமன்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் தமக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பினை மீள்பரிசீலனை செய்யுமாறு கொழும்பு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். அதன் பின்னர் கொழும்பு நீதிமன்றமும் அந்த தீர்ப்பினை உறுதி செய்தது. அதன் பின்னர் அந்த தீர்ப்பை வாசிப்பதற்காக அவர்களை யாழ்ப்பாணம் உயர் நீதிமன்றில் இன்றைய தினம் முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது. அதன்படி நேற்றைய தினம் அவர்கள் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டனர். இந்த நிலையில் குறித்த கைதி இன்று அதிகாலை தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இலங்கை போலீசாருக்கு வாகனங்களை அன்பளிப்பு செய்த இந்தியா. ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி அனுர பங்கேற்பு. இலங்கை போலீசின் பயன்பாட்டிற்காக இலங்கை நட்புறவு திட்டத்தின் கீழ் இந்திய அரசாங்கத்தினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட 134 ஹெப் ரக வாகனங்கள் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டுள்ளன. இதற்காக இந்திய அரசாங்கம் 300 மில்லியன் ரூபாவை செலவிட்டதுடன் இந்த ஹெப் ரக வாகனங்கள் வட மாகாணத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கப்பட உள்ளன. விமல் வீரவன்ச கைது, உடனடியாக பிணையிலும் விடுவிப்பு. அண்மையில் போர் வீரர்களை நினைவுகூர செல்லும் வழியில் ஏற்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவுக்கு நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. கடந்த மே 18 பத்ரமுல்லை போர் வீரர் நினைவிடத்திற்கு செல்லும் போது போலீசார் தடையிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விளக்கம் வழங்குவதற்காக தலங்கம போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருந்த விமல் வீரவன்ச அங்கு கைது செய்யப்பட்டு கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கடுவல நீதவான் அனுர இந்திரஜித் புத்ததாச இன்று அவரை தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க முல்லைத்தீவு வெற்றாப்பளை கண்ணகியம்மன் கோவில் பெரும் பொங்கலுக்கு விளக்கு வைப்பதற்கான கடல் தீர்த்தம் எடுக்கும் நிகழ்வு இன்று. கிளிநொச்சியில் கோர விபத்து, தாயொருவர் மரணம். கிளிநொச்சி கரடிப்போக்கு உத்தரபுரம் வீதியில் இன்று பகல் இடம்பெற்ற வீதி விபத்தில் இளம் தாயொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உருத்திரபுரத்தில் இருந்து கரடிப்போக்கு நோக்கி மோட்டார் சைக்கிளில் தனது மகளை பாடசாலையில் இருந்து வீட்டுக்கு ஏற்றி சென்ற போது வீதியில் மிக வேகமாக மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர்கள் மோதியதில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டுக்கான காபோத சாதாந்திர பரீட்சையின் பெறுபேறுகள் தொடர்பான அறிவிப்பொன்றை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம்
AKS இந்திகா குமார் இலியானகே வெளியிட்டுள்ளார். அதன்படி காப்போத சாதாரண பரீட்சையின் பெறுபேறுகள் ஜூன் மாத நடுப்பகுதியில் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான காப்போதா சாதாரண பரீட்சை பிப்ரவரி 17 முதல் 26 வரை நடைபெற்ற நிலையில் இதில் 4,51,463 பரீட்சார்த்திகள் தோற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தலிலே அமைச்சர் அறிவிப்பு. நடப்பாண்டில் மாகாண சபை தேர்தலை நடத்தும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் செல்வா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலுக்காக பாதீட்டில் ஒதுக்கப்பட்ட நிதி நாட்டில் ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கு மற்றும் பொருளாதார அரசியல் நெருக்கடி நிலைகளை சமாளிப்பதற்காக அனர்த்த நிவாரண பணிகளுக்காக செலவிடப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வருடத்தில் தேர்தலை நடத்த முடியாது என தெரிவித்துள்ளார். எந்த காலத்திலும் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். 1989ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் சரி, 71ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் சரி, இனவாத அடிப்படையில் எந்த ஒரு மலையக குடிமகனாவது இனவாத அடிப்படையில் அவன் மலையக தமிழ் என்ற காரணத்தினால், அவன் தமிழன் என்ற காரணத்தினால் அவனுடைய நிழலுக்கு கூட தீங்கு விளைவிக்காத கட்சி தான் எங்களுடைய கட்சி. அந்த வகையில் விசேடமாக இன்றைக்கு இந்த 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 பிரேரணையை கொண்டு வந்த பிறகு நான் யோசித்தேன், நீங்கள் எதை சொன்னாலும் கூட, எதை முன்வைத்தாலும் கூட, இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்றார் மதுரை மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற கிருஷ்ணன் செல்வராஜ் அவர். இன்றைக்கும் கௌரவ தொண்டமானவர்கள், இன்றைக்கும் அவர் மலையகத்தில் லய காம்பராக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய செல்வி இருக்கின்றார். செல்வியினோட வீடு இன்றைக்கும் மலையகத்தில் லயத்தில் தான் வாழ்கின்றார். ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார். அவருடைய வீடும் கூட அப்புத்தலையில் லய காம்பராக்களில் தான் நாங்கள் வாழ்கின்றோம். அமைச்சர்களை இன்னும் 2 வினாடிகள். எனது வீடு எடுத்துக்கொண்டாலும் கூட எனது பெற்றோர்கள் இல்லை பலும் இருந்த போதும் கூட எனது பிரதானமான வீடு மலையகத்தில் லய காம்பராக்கள் தான் நாங்கள் வாழ்கின்றோம். அதுதான் இந்த லயங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு குளிர் என்ன, வேதனை என்ன, துன்பம் என்ன, பசி என்ன என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதுதான் நாங்கள் அமைச்சர்களாக இருக்கின்ற இந்த நேரத்தில், எங்களுடைய உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இந்த நேரத்தில் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. 200 வருட சாபக்கேடு, 200 வருடங்களாக கௌரவ உறுப்பினர்களின் மாடாய் உழைத்து ஊடாய் தேய்ந்து சூப்பி எறியப்பட்ட மாங்கொட்டைகளாட்டம் வீசி எறியப்பட்ட மக்கள் எங்களுடைய மக்கள். அந்த மக்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். புதிய சகாப்தத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். நவீன தொழில்மயத்தை மலையகத்திற்கு கொண்டு வர வேண்டும். மாற்று கருத்து கிடையாது. அதன் அடிப்படையில் எங்களுடைய அரசாங்கம் அந்த மலையக மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக சகலவிதமான, அதாவது அவர்களுக்கு என்ன செயற்பாடுகளை முன்னெடுத்து அந்த மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்த முடியுமோ, அது கல்வியா, சுகாதாரமா, வீட்டு பிரச்சனையா, தண்ணீர் பிரச்சனையா, வீதி பிரச்சனையா, எல்லா பிரச்சனைகளையும் கூடுதலான கரிசனை காட்டுகின்ற அரசாங்கமாக நாங்கள் செயற்படுகின்றோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.